வாழ்க வளமுடன். இது மாம்பழ சீசன். எல்லோரும் மாம்பழம் சாப்பிட்டுட்ருக்கோம் இல்லையா? சரி, மாம்பழத்தை பற்றி சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாம்பழத்தோட தாயகம் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக வடகிழக்கு இந்தியா, மியான்மர் மற்றும் வங்கதேசம் ஆகிய பகுதிகளுக்கு இடையிலான பிரதேசத்தில் இந்த மாம்பழம் தோன்றியதாக கூறப்படுகிறது. 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு மாமரங்கள் சாகுபடி செய்யப்பட்டனவாம். மாம்பழம் முதலில் இந்தியாவிலிருந்து ஆசியாவின் பிற பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டதாம். சீன பயணி யுவான் சுவாங் இதை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 9ஆம் மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகளில் அரபு மற்றும் பாரசீக வணிகர்கள் மாம்பழத்தை கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு சென்றனர். அதன் பின்னர் 15ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிலிருந்து மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவிற்கு பரப்பினர். போர்ச்சுகீசியர்கள் காலனித்துவ காலத்தில் உலகமெங்கும் மாம்பழங்கள் பரவியது. மாம்பழத்தில் வைட்டமின் சி, ஏ, B6, நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் புரதச்சத்துக்கள் உள்ளன. தினசரி வைட்டமின் சி தேவையில் 87% ஒரு கப் மாம்பழம் ஈடு செய்கிறதாம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. கண் பார்வையை மேம்படுத்துகிறதாம், செரிமானத்தை சீராக்குகிறதாம், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதாம் மற்றும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் 500க்கும் மேற்பட்ட மாம்பழ வகைகள் உள்ளனவாம். தமிழகத்தில் அல்ஃபோன்சா வகை மாம்பழம் மிகுந்த சுவையாக உள்ளது. மல்கோவா கூழ் நிறைந்தது. பங்கனப்பள்ளி இனிப்பு மிகுந்தது. செந்தூரம், நீலம், இமாம் பசந்த் போன்றவை மக்களிடத்தில் ரொம்ப பிரபலமாக சொல்லப்படுகிற மாம்பழங்கள். இந்த மாம்பழங்கள் மக்கள் பிரியமாக வாங்கி சாப்பிடுகிறார்கள். மாம்பழ உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளது. உலகளவில் நாம் 42% அளவிற்கு 2 கோடி டன் அளவிற்கு நாம் உற்பத்தி செய்கிறோம். அதற்கடுத்து சீனா, தாய்லாந்து, மெக்சிகோ மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் நமக்கு அடுத்து இடம் பிடிக்கின்றன. மாம்பழ நுகர்விலும் இந்தியாதான் முதலிடத்தில் உள்ளதாம். உள்நாட்டு நுகர்வு ஏற்றுமதியை விட அதிகமாம். உலகிலேயே விலையுயர்ந்த மாம்பழம் ஜப்பானில் உள்ளதாம். மியாசாகி அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1 கிலோ 2.7 லட்சம் ரூபாய் வரை விற்பனையாகிறதாம். ஒரு பழம் 350 கிராம் எடையும் ஊதா சிவப்பு நிறமும் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. டிராகன் முட்டை அப்படின்னு அழைக்கப்படும் இந்த பழம் அரிதாக கிடைப்பதால் இதனோட விலையும் மிக அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளில் தேசிய பழம் மாம்பழமாம். வங்கதேசத்தின் தேசிய மரம் மாமரம் அப்படின்னு சொல்கிறாங்க. முகலாய பேரரசர் அக்பர் 1,00,000 மாமரங்களை நட்டாராம். தமிழ் சொல்லான மாங்காய் மற்றும் போர்த்துகீசிய சொல்லான மாங்காய் என்பதிலிருந்து மேங்கோ அப்படிங்கிற சொல் வந்தது அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. மாமரங்கள் 150 அடி உயரம் வரை வளர்ந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பழங்களை தருமாம். புத்தர் தன்னோட பயணங்களின் போதெல்லாம் மாமரத் தோப்புகளில்தான் ஓய்வெடுப்பார் அப்படின்னு பௌத்த நூல்கள் சொல்லுகின்றன. இதனால் மாமரம் புத்த மதத்தில் புனித மரமாக கருதப்படுகிறது. இந்தியாவில் ராஜ்கரில் புத்தர் ஓய்வெடுத்த மாமரத்தோப்பு இன்னிக்கும் பிரபலமாக பேசப்படுகிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் 2009இல் ஒரு 3 கிலோ எடையுள்ள மாம்பழம் பதிவு செய்யப்பட்டு கிண்ண சாதனையாக இன்னைக்கு வரைக்கும் உள்ளது. இது சாதாரண மாம்பழத்தை விட 10 மடங்கு பெரியது. இந்தியாவில் மா இலைகள் புனிதமாக கருதப்படுகின்றன. திருமணங்கள், பூஜைகளில் அலங்காரமாகவும் தீய சக்திகளை
விரட்டுவதற்காக வீட்டு வாசல்களிலும் இது தொங்கவிடப்படுகின்றன. அண்டை நாடான பாகிஸ்தானில் அன்வர் ரத்தோல் வகை மாம்பழம் அரசு அதிகாரிகளால் உலகத் தலைவர்களுக்கு பரிசாக அளிக்கப்படுவது வழக்கம். இந்தியாவும் அல்போன்சா மாம்பழங்களை பரிசாக வழங்கிய வரலாறு உள்ளது. இந்தியாவிலிருந்து உலகிற்கு பரவிய மாம்பழம் சத்துக்களால் உடல் நலத்தையும் சுவையால் மனதையும் கவர்கிறது. அதனால் எந்தெந்த சீசனில் என்ன பழங்கள் கிடைக்கிறதோ அந்த பழங்களை வாங்கி உண்ணுங்கள். அது நம் உடம்பிற்கும் மனதிற்கும் மிகவும் நல்லது. அப்படி அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழங்களை வாங்கி சாப்பிட்டா நோயே நம்மளை அண்டாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. டாடா பாய்.